ஓகே. இப்போ நம்ம சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம குவாலிட்டியில எப்படி நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோமோ, லைக் தமிழ்நாட்டில எஜுகேஷனுக்கு, ஹெல்த்துக்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரி, ஐடி, அக்ரி, விமன் அண்ட் மார்ஜினலைஸ்டு இதோட சக்ஸஸை கொடுங்க, அச்சீவ்மெண்ட்ஸை கொடுங்க, அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாலிட்டிக்கில் கேட்டிருந்தாங்க. இப்போ சோஷியல் இஷ்யூஸ்னால் அதுக்கு முன்னாடி பிரச்சனையை பார்த்துடுறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் இம்பேக்ட் அங்கே எழுதுகிறோம். பட் இங்கேயும் நம்ம அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதில் வந்து ஃபர்டிலிட்டி, மார்டாலிட்டி, மைக்ரேஷன், மார்பிலிட்டி, சென்சஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராமு, இந்த பாப்புலேஷன் பாலிசி, இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சென்ட்ரல் லெவலில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி 2000, மிஷன் பரிவார் விகாஸ், ஜனனி சுரக்ஷா யோஜனா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசின்னு ஒன்று நமக்கு வேணும். ஸோ 2000 தான் கொண்டு வந்தாங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னாடியே 1952 அண்ட் 1976 வந்து அந்த பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் அது வந்து ஒரு அன்ஈவனான இம்ப்ளிமெண்டேஷனை ஃபேஸ் பண்ணதுனால திருப்பியும் 2000 வந்து கொண்டு வராங்க. ஸோ எஸ், 2000 February 15 அப்படின்றத வந்து என்பிபியோட அனௌன்ஸ் பண்ண இயர். ஓகே. ஸோ இதோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மீடியம் டேர்ம் டார்கெட் என்ன அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபர்டிலிட்டியை வந்து நம்ம 2010 வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நினச்சோம். பட் அப்போயே அச்சீவ் பண்ணோம்னா கிடையாது. 2021 தான் வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் 2 பாயிண்ட் சொல்லுவோம்ல, ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணிடும். 2021 தான் அச்சீவ் பண்ணோம். ஸோ லேட்டர் தென் ப்ரொஜெக்டட். லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்னா, அச்சீவ் ஸ்டேபிள் பாப்புலேஷன் பை 2045. ஸோ லாங் டேர்ம் கோல் ரொம்ப முக்கியம். என்ன தான் 2000 வந்தாலுமே 2045 அப்படின்றது லாங் டேர்ம் கோலில் இருக்குது. ஓகே. ஸோ டு அச்சீவ் அ ஸ்டேபிள் பாப்புலேஷன். ஸோ சேர்பர்சன் யார் அப்படின்னா, இதுக்காக ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. அதாவது நேஷ்னல் பாப்புலேஷன் கமிஷனை, அதோட சேர்பர்சன் பிரைம் மினிஸ்டர். ஸோ அடுத்து மிஷன் பரிவர் விகாஷ். ஓகே. ஸோ அதான மிஷன் பரிவர் விகாஷ்னா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான டிஎஃப்ஆர் இருக்குது, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி அங்கே வந்து குறைக்கிறது தான் வந்து இதோட டார்கெட். ஸோ மிஷன் பரிவார் விகாஸ்ன்றது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு. எந்த வருஷம் கொண்டு வராங்கன்னா, 2016 தான் வந்து கொண்டு வராங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 2016 லான்ச் பண்ணாலுமே அது வந்து எப்போ ரோல் டவுன் ஆச்சு, அதாவது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மிஷன் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலாக 2017 அடுத்த வருஷத்தில் ஜூலை 11 அதாவது வேர்ல்டு பாப்புலேஷன் டே அன்னைக்கு அதை வந்து ஃபார்முலாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷன் பரிவார் விகாஷ்னா லான்ச் பண்ணது 2016, ரோல்ட் அவுட் ஆன் 11 ஜூலை 2017. ஓகே. இம்ப்ளிமெண்டேஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க. லான்ச் டே வந்து 11 ஜூலை 2017. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அவங்க பிளான் பண்ணது 2016. ஸோ நம்ம மினிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவல், அதாவது 2.1க்கு வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டிஸ்ட்ரிக்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஹை ஃபர்டிலிட்டி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி அதை வந்து ஆக்சலரேட் பண்ணுறாங்க. இதுக்கு கான்ட்ரசெப்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ எஸ், ஸோ டிஎஃப்ஆர் 3க்கும் மேலே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து எங்கே ஹை மெட்டர்னல் டெத் இருக்கோ அங்கே, இந்த 2 தான் வந்து பார்க்குறாங்க. ஓகே. டிஎஃப்ஆர் 3க்கு மேலே இருக்கா, இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹை மெட்டர்னல் டெத் இருக்கா, ஸோ இதையெல்லாம் வந்து இந்த மிஷன் பரிவார் விகாஸ்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்றது. ஸோ அதிகமான டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இங்கே நார்த்தில் வந்து போயிடும். அடுத்து வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா ஒரு டிபிடி ஸ்கீம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமு, அதாவது காசு கையிலே கொடுத்துறது. ஸோ ஜனனி சுரக்ஷா யோஜனா எப்போ கொண்டு வராங்க, இயர் கேட்கலாம். ஸோ 2005 அண்டர் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கீழே தான் வந்து இது கொண்டு வராங்க. ஸோ இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, லோ இன்கம் வாங்கக்கூடிய அல்லது எஸ்சி/எஸ்டி குரூப்ஸ், ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை வந்து என்ஷோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்போ யார் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 600 1400 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ ரீஜியனை பொறுத்து அது மாறும். ரீஜியனை பொறுத்தோ இல்லை அர்பன் ரூரல் ஸ்டேட்டஸை பொறுத்தோ இந்த அமௌண்ட் வந்து மாறும். இதில் வந்து லோ பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸாக ஹை பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்னு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. அது என்ன லோ பர்ஃபார்மிங் ஸ்டேட்னா, எங்கே வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது லோ பர்ஃபார்மிங் ஸ்டேட். ஸோ இது பாப்புலேஷனுக்காக கொண்டு வந்தது. அதே சென்ட்ரல் லெவலில் கொண்டு வந்தது. தமிழ்நாடு லெவலில் வந்தப்போ அம்மா மெட்டர்னிட்டி நியூட்ரிஷன் கிட்டில் 2000 மதிப்புள்ள ஒரு கிட்டு வந்து தருவாங்க. அதில் என்னென்ன இருக்கும், சத்து மாவு இருக்கும், டேட்ஸ் இருக்கும், மில்க் பவுடரு, அப்புறம் பேபிக்கு டவலு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் அடங்கிய ஒரு கிட்டு. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ன்றது வந்து 18,000 ரூபா கொடுப்பாங்கல்ல அது.
ஸோ 5 இதாக பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி சென்ட்ரல் லெவலில் இன்னொரு ஸ்கீம் இருக்குது, முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் மாதிரியே. அதுதான் வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. ஸோ மாத்ரு வந்தனா யோஜனா வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு தான். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2017 ஜனவரி 1 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ லான்ச் 2017னா இந்த முத்துலட்சுமி ரெட்டி வந்து 1987 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. இது அம்மா மெட்டர் நியூட்ரிஷன் கிட்டு வந்து 2015 கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இயர் பார்த்துக்கணும். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு 5000 ரூபாயும், செகண்ட் சைல்டுக்கு 6000 ரூபாயும் வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வந்து 2 தவணையாக கொடுப்பாங்க. இதுவும் வந்து டிபிடி ஸ்கீம் தான். ஸோ இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா வந்து 2017 கொண்டு வந்தாலும் இது 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டட் இதை வந்து April 1, 2022 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்டர் மிஷன் சக்தி. இதோட எலிஜிபிலிட்டி வந்து ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் சைல்டுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. செகண்ட் சைல்டுக்கு ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டு தான். இது வந்து 18 இயர்ஸ் 7 மந்த், இன்னும் 19 சொல்லாமல் 18 இயர்ஸ் 7 மந்த் to 55 இயர்ஸ் வரைக்கும் தராங்க. அதோட இம்பேக்ட் வந்து பார்க்குறோம். ஸோ இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டோட்டல் ஃபர்டிலிட்டி வந்து 2.2 பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ NFHS 5 டேட்டா படி தமிழ்நாடு வந்து 1.8 இருக்குது. இதுவும் வந்து அதே சேம் டேட்டா. ஸோ இன்ஸ்டியூஷன் டெலிவரி பார்க்கும்போது இந்தியாவில் 88.6% வந்து இன்ஸ்டியூஷன் டெலிவரி, தமிழ்நாட்டில் 99% இன்ஸ்டியூஷனல் டெலிவரி. இதே மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது இந்தியாவில் 1,97,000 பேர் வந்து இறக்குறாங்க ஆஸ் பர் 2020 டேட்டா. தமிழ்நாட்டில் 58 பேர். அடுத்த சிலபஸில் ஹெல்த் பற்றி பார்க்குறோம். ஹெல்த் கேர், புவர் சானிடேஷனு, ரூரல் அண்ட் அர்பன் டிஸ்பாரிட்டிஸ் என்னென்ன இருக்குது, புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இன்சஃபிஷியன்ட் ஹெல்த் கேர் டெலிவரி, ரோல் ஆஃப் பஞ்சாயத் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ், அவங்களோட ரோல் என்ன. அடுத்து ஹெல்த் பாலிசி இன் இந்தியாவில் என்ன ஹெல்த் பாலிசி, ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் இன் இந்தியா. இது வந்து ஹெல்த்தை பற்றி. ஹெல்த் கேர் அப்படின்னுமே ஃபர்ஸ்ட் நமக்கு வருது ஆயுஷ்மான் ஞாபகத்துக்கு வருது. சென்ட்ரலில் ஆயுஷ்மான் பாரத். ஸோ ஆயுஷ்மான் பாரத்ன்றது ஆயுஷ்மான் பாரத் PMJAY அப்படின்வாங்க, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. அதுதான். ஸோ ABPMJAY. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமு. லைக் எப்போ லான்ச் பண்ணாங்க 2018. ஸோ என்ன பண்ணுது, ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் டு எக்கனாமிக்கலி வல்னரபிள் ஃபேமிலிஸ் ஃபார் செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஹெல்த் கேர் சர்வீஸ். ஸோ நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு. மொத்த பெனிஃபிஷியரிஸ்ன்னு பார்க்கும்போது ஓவர் 10 crore லோ இன்கம் ஃபேமிலிஸ். ரெண்டாவது நேஷ்னல் ஹெல்த் மிஷன். நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்னா 2013. ஸோ 2013 வந்து நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன், நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன். ஆக்சுவலாக ஆல்ரெடி நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் இருந்திருக்கும் 2005. 2013 என்ன பண்ணுறாங்கன்னா அர்பனுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ட்டு 2013 நேஷ்னல் ஹெல்த் மிஷன் போட்டு அதுக்குள்ள 2 செக்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மிஷன் நம்ம 2013 வருதுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பாலிசியோட அது அலைன் ஆகுது. மிஷன் அலைன்மெண்ட் எதோட ஆகுது, நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017, அப்புறம் சஸ்டைனபிள் கோல் 3 இதோட அலைன்மெண்ட் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ இந்த மிஷனோட கோர் காம்பனண்ட் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங். ஹெல்த் சிஸ்டத்தை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஓகே, ஃபார் ஹூம் அப்படின்றது தான் ஒரு டேர்மு. RMNCA+E, அதாவது ரீப்ரொடக்டிவ், மெட்டர்னல், நியூபார்ன், சைல்டு அண்ட் அடலசன்ட் ஹெல்த். ஸோ ரீப்ரொடக்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் அவங்க அம்மா ஆகுறாங்க, குழந்தை பிறக்குது, அது சைல்டாக இருக்குது, அதுக்கப்புறம் அது அடலசன்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ RMNCH+A இதுவும் அதுக்கப்புறம் ஸோ ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரென்தனிங்கு, அப்புறம் இது, அப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதுவும் மெயினாக வந்து ஆயுஷ்க்கு கீழே வந்து இவங்க ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனை வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இந்த ஸ்வச் பாரத் October 2, 2014 ஸ்வச் பாரத் மிஷன். ஓகே, ஸோ இது என்னது அப்படின்னா ப்ரொமோட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் அக்ராஸ் த ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஸோ அதே மாதிரி தான். ஸோ SBM அர்பனா, SBM கிராமின் ரூரல் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அது போக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். இவங்க 2 மினிஸ்ட்ரிஸுமே இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்ட்ரிஸாக இருக்காங்க. ஸோ phase 1 ODF அப்படின்றது தெரியும், ஓப்பன் ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு phase 1 2014 தானே லான்ச் பண்ணாங்க. 2014 2019 வரைக்கும். அடுத்த phase 2 வந்து 2020 25 வரைக்கும். ஸோ ODF ப்ளஸ் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது 2024 ஏர்லியரே பார்க்கும்போது 90% ஆஃப் இந்தியன் வில்லேஜஸ் வந்து ODF ப்ளஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து
போஷன் அபியான். போஷன் அபியான் அப்படின்றது நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய போஷன் அபியான் தான். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில்ட்ரனுக்கு, ப்ரெக்னென்ட் உமனுக்கு, அப்புறம் லாக்டேட்டிங் மதருக்கு வந்து எப்படி வந்து நியூட்ரிஷன் இன்கம்மை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயத்த வந்து பார்க்குறாங்க. இது 2018 லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து இதோட பிளாட்ஃபார்ம் வந்து ஐசிடி பேஸ்டு, ஓகே, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடி பேஸ்டு கேஸ், காமன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ காமன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேயா. எவ்வளோ பேர்த்துக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ஏதுன்றது ஃபுல்லாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ டார்கெட்டட் குரூப்புன்றது யார் அப்படின்னா 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க, 6 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் லாக்டேட்டிங் உமன். ஸோ கோல் இயர்னு பார்க்கும்போது மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ இந்தியா எப்போது 2022, ஓகே. ஸோ 2022குள்ளேயே மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ இந்தியாவை அச்சீவ் பண்ணுன்றத கோல் இயர். ஸோ குபோஷன் முக்த் பாரத். ஸோ இப்போ தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது சிஎம் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ தமிழ்நாடு லெவலில் பொறுத்த வரைக்கும் கலைஞர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு 2009 கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் 2012 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நேம் மாற்றி திருப்பி ரீலான்ச் பண்ணியிருப்பாங்க, சிஎம் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா பேபி கேர் கிட் ஸ்கீம் வந்து 2015 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2014 கிட்டத்தட்ட ஒரு 40%, 39% வந்து ஓப்பன்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. அதை வந்து 10% கம்மியாக்கியிருக்கோம் 2023 படி, ஓகே. தமிழ்நாடு இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து 1000 குழந்தைங்களில் லெஸ் தேன் சொல்ல முடியாது 15, ஓகே. ஸோ 15 குழந்தைங்க, 1000ல் 15 குழந்தைங்க வந்து இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டாக இருக்குது. இந்தியாவோட ஐஎம்ஆர் வந்து 28 இருக்குது. ஸோ நியர்லி ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 78% ஆவரேஜாக கவர் ஆகுறாங்க. சிலபஸில் சைல்டு லேபர் அண்ட் சைல்டு அப்யூஸ் பார்க்குறோம், சைல்டு எஜுகேஷனு, ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, அதுக்கப்புறம் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, இனிஷியேட்டிவ் டு எலிமினேட் சைல்டு லேபர் இன் இந்தியா, மீடியா அண்ட் என்ஹான்ஸ்டு வல்னரபிலிட்டி, அதுக்கப்புறம் லாஸ் டு ப்ரொடெக்ட் சைல்டு அப்யூஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இதில் நம்ம ஸ்கூல் ட்ராப் அவுட் பிரச்சனை, ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்குறோம். ஸோ அதுக்காக ஆக்சுவலாக முக்கியமாக நம்ம ஸ்கீம்ஸ் பார்க்குறது வந்து சென்ட்ரல் லெவலில் பேட்டி பச்சோ பேட்டி படோ வந்து பார்க்குறோம். 2015 ஜனவரி 22 வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஸ்கீம். ஸோ பேட்டி பச்சோ பேட்டி படோ, சேவ் த டாட்டர், எஜுகேட் த டாட்டர். ஸோ லீடிங் மினிஸ்ட்ரிஸ்ன்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எல்லாருமே வராங்க. முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ அதிகப்படுத்தணும், கேர்ள்ஸ் எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2011 சென்சஸில் 1000 பாய்ஸ்க்கு 918 கேர்ள்ஸ் தான் வந்து இருக்காங்க அப்படின்றது சைல்டு செக்ஸ் ரேஷியோ, ஓகே. இது சைல்டு செக்ஸ் ரேஷியோ. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருந்த பிசிபிஎன்டிடி, அதாவது ப்ரீ கான்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லோக்கல் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இதில் வரணும் அப்படின்றது. அடுத்து வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர் ஸ்கீம், ஓஎஸ்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2015 மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ எதுக்காக? அசிஸ்டன்ட் டு த சர்வைவர்ஸ் ஆஃப் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ்லேருந்து சர்வைவ் ஆனாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து கொண்டு வராங்க அண்டர் ஒன் ரூஃப், ஓகே. எல்லா சர்வீஸும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2015 கொண்டு வராங்க. இந்த சர்வீஸ் நேம் வந்து சக்தி ஒன் ஸ்டாப் சென்டர். ஸோ யார் டார்கெட் பண்ணுறாங்க? உமன் ஃபேஸிங் வயலன்ஸு. இதோட சர்வீஸ் என்ன? மெடிக்கல் எய்ட் கொடுப்பாங்க, போலீஸ் அசிஸ்டன்ஸு, லீகல் சப்போர்ட்டு, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் டெம்பரரி ஷெல்டர். உமன் எம்பவர்மெண்ட்டில் உஜ்வாலா வரும். என்னங்க உஜ்வாலா, இது கேஸ் சிலிண்டர் கொடுக்குறது தானே அப்படின்னா, எஸ், அதுவும் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். லைக் அதை எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா மே 1 2016 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, PMUY அப்படின்னு சொல்லக்கூடியது டெபாசிட் ஃப்ரீ எல்பிஜி கொடுக்குறாங்க. யாருக்கு? டு புவர் உமனை ப்ரைமர்லி ஃப்ரம் பிபிஎல், ஓகே. ஸோ பிபிஎல்லுக்கும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, இன்டோர் ஏர் பொல்யூஷன் குறையுது. ஸோ 2016 கொண்டு வராங்க. உஜ்வாலா 2.0 வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 2021 ஆகஸ்ட்டில். மகிழா சக்தி கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழா சக்தி கேந்திரா அப்படின்றது கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் மூலயமா உமனை வந்து எம்பவர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட அது பேட்டி பச்சோ பேட்டி படம் அந்த அம்பர்லாக்குள் தான் வந்து வரும், ஒரு அதோட பார்ட்டு தான். ஸோ மகிழா சக்தி கேந்திரா எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா 2017-18 உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா பிளாக் சென்டரை வந்து அமைக்க போகிறாங்க வித் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் சப்போர்ட் செல். இவங்க வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுறாங்க, டிஜிட்டல் லிட்ரஸி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் சோஷியல் எம்பவர்மெண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் இது கிடையாது, ஃபண்ட் ஷேரிங் இருக்குது இந்த ஸ்டேரிக்கோ சென்டருக்கும்.
தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் 1989, அம்மா 2 வீலர் ஸ்கீம் ஃபார் விமன் 2018, அப்புறம் புதுமை பெண் ஸ்கீம் செப்டம்பர் 5, 2022. இதோட இம்பாக்ட் பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் லிட்ரஸி 70.3% இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 73.9% இருக்குது. அண்டு எஸ்ஹெச்ஜி மெம்பர்ஸ் தமிழ்நாட்டில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ் பார்க்கும்போது 60 லட்சம் விமென்ஸ் இருக்காங்க. இது வந்து உமன் எம்பவர்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ், டோரி ப்ராப்ளம், செக்ஷுவல் அசால்ட், டீசிங், கிட்னாப்பிங், லா அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராமு, ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் என்ஜிஓ இன் உமன் எம்பவர்மெண்ட்டு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ கம்மிங் பேக் டு சைல்ட் லேபர் அதையும் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு தான் சென்ட்ரல் லெவலில் நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ வை நேஷ்னல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட் அப்படின்னா 1986 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1986ன்னு. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட்டு 1988. ஸோ என்னென்னா வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய, அதாவது ஹசார்டஸ் ஆக்குபேஷனில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ஃபார்மல் ஸ்கூலிங்ஸ்க்கும் அதுக்கப்புறம் சேஃபான லைவ்லிஹுட்டுக்கும் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட்டு. அதை தொடர்ந்து வந்து தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணுன்றது 2010 வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 21A இதை வந்து ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ enacted எப்போ 2009 கொண்டு வந்தாலும் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் April 1, 2010. ஏஜ் வந்து 6 to 14 இயர்ஸ்க்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எலமெண்ட்ரி எஜுகேஷன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த இதுக்குள்ளே, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்குள்ளே 2012 ஒரு சட்டத்திருத்தம் பண்ணி அதில் வந்து சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து 25% ஆஃப் சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அதுவும் இதில் தான் வரும். அடுத்து சர்வசிக்ஷா அபியான். இப்போ நம்ம ரைட் டு எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து சர்வசிக்ஷா அபியான் வந்துருச்சு. ஸோ அதனால் சர்வசிக்ஷா அபியான் ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஸோ 2001 கொண்டு வந்துட்டாங்க. அது என்னென்னா வந்து யூனிவர்சலைஸ் எலமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து யூனிவர்சலைஸ் பண்ணணும். அதாவது 6 to 14 இயர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் எஜுகேஷன் கிடைக்கணுன்றது தான். இதை மேண்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டமே கொண்டு வந்திருப்பாங்க 2009. அண்ட் இந்த சர்வசிக்ஷா அபியானை எதோட மர்ஜ் பண்ணிட்டாங்கன்னா சமக்ர சிக்ஷா அபியான் 2018 அதோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்து மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ். ஸோ என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைபு, எல்டர்லி பீப்புளுக்கு என்ன பிரச்சனை, பீப்புள் வித் டிசபிலிட்டி, அடுத்து டிரான்ஸ்ஜெண்டரு, அப்புறம் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸு. இதுக்காக சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன கொண்டு வந்தாங்க மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ்க்காக. 2014 கொண்டு வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வராங்க. எல்லாத்துக்கும் வந்து பேங்கிங்கு, சேவிங்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உள்ளே இன்க்ளூட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ வாட் இஸ் த கீ ஃபியூச்சர்? 0 பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட் வித் ரூபே டெபிட் கார்டு அண்ட் இன்சூரன்ஸ் கவர். யார் கொண்டு வராங்க? மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவோட செகண்ட் ஃபேஸு இப்போயும் போயிட்டு தான் இருக்குது. 2018 2028 வரைக்கும். ஸோ அடுத்து வந்து ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். இது ரொம்ப முக்கியம். ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா 2016 லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து விமெனுக்கு, அதுக்கப்புறம் SC ST இவங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க. என்னென்னா லோன் கொடுக்குறாங்க, 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து தீன் தயாள் டிசேபிள்டு ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா என்ஜிஓலாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் வந்து கிராண்ட் இன் எய்டு ஃபண்டு கொடுப்பாங்க. அதுதான் வந்து தீன் தயாள் டிசேபிள்டு ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீமு. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 1999. ஸோ ஆல்ரெடி 1986 இருந்திருக்கும். அதை வந்து ரீவாம் பண்ணி 1999 கொண்டு வந்திருப்பாங்க. இதே தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் கொண்டு வந்திருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்து ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமு, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் போர்ட் ஸ்கீம்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாப்புலேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்சி பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்கன்னா 16.6% வந்து இருக்காங்க. எஸ்டி பாப்புலேஷன் 8.6% இருக்காங்க. இதே வந்து டிசேபிள் பீப்புள்னு பார்க்கும்போது 2.21% இருக்காங்க. அடுத்த சிலபஸில் பார்க்கக்கூடியது சோஷியல் சேஞ்சஸ். ஸோ அர்பனைசேஷன், மாடர்னைசேஷனு, குளோபலைசேஷனு, பாலிசி பிளானிங், ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா, அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆன் சொசைட்டி, ரிலீஜியஸ் வயலன்ஸு, டெரரிசம், கம்யூனல் வயலன்ஸ், காசஸ் அண்ட் ரெமிடிஸ்.
கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணுறோம். சோஷியல் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது அர்பனைசேஷன், மாடர்னைசேஷன், குளோபலைசேஷன் அதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமு. ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் வந்து 2015 ஜூன் 25 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 100 சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி சஸ்டைனபிள் அண்ட் டெக்னாலஜி எனேபிள்டு சிட்டிஸை வந்து உருவாக்கணும் அப்படின்றது. எதுக்காக? குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் எக்கனாமிக் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி த்ரூ ஸ்மார்ட் சொல்யூஷன் என்ஷூர் பண்ணுறதுக்கு. ஸோ யார் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லீட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ 10 வருஷம் ப்ராஜெக்ட் இது. ஜூன் 25 2015 கொண்டு வந்தாங்கன்னா 2025 வரைக்கும். ஸோ எவ்வளோ சிட்டிஸ் கவர் ஆகுது? 100 சிட்டிஸ் கவர் ஆகுது. இதோட காஸ்ட் ஷேரிங் வந்து 50-50 காஸ்ட் ஷேரிங் மாடல் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது மூலிமா ஸ்மார்ட் ரோட் போட்டிருக்காங்க, சைக்கிள் ட்ராக் போட்டிருக்காங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, டிஜிட்டல் லைப்ரரி கொண்டு வந்திருக்காங்க, ஹெல்த் சென்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க, சிசிடிவி கேமராஸு கொண்டு வந்திருக்காங்க, டிராஃபிக் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2025 அந்த டார்கெட் இயர் பார்க்கும்போது மொத்தம் ஒரு 8000 ப்ராஜெக்டில் 94% வந்து அதை முடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட அப்ரோச்சே வந்து 2 விஷயமான இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து 2 இருக்குது. ஸோ ஏரியா பேஸ்டு டெவலப்மெண்ட்டு, ஏபிடின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பேன் சிட்டி ப்ராஜெக்ட்டு. அடுத்து அம்ருத் ஸ்கீமு. இது வந்து 2015 ஜூன் மாதம் கொண்டு வந்தது தான். அட்டல் மிஷன் ஃபார் ரீஜெனரேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது. மெயினாக பார்க்கும்போது வாட்டர் சப்ளை, சீவேஜ், க்ரீன் ஸ்பேஸு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேயா? ஸோ அதே தான் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும், சஸ்டைனபிள் அர்பனைசேஷனை ப்ரமோட் பண்ணணும். ஸோ 2015 கொண்டு வந்தாங்க. அதை பார்த்தோம். நம்ம ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து 2015 2025 பார்த்தோம். இந்த அம்ருத் மிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் 2015 லான்ச் பண்ணாங்க. அடுத்தது வந்து அம்ருத் 2.0 வந்து 2021 கொண்டு வந்தாங்க. ஸோ 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 500 சிட்டிஸை வந்து எடுத்துக்கிறாங்க. அம்ருத் 2.0 பொறுத்த வரைக்கும் ஸ்டாச்சுட்ரி டவுன்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு 4300 ஸ்டாச்சுட்ரி டவுன்ஸ் எடுத்துக்கிறாங்க.